அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஒரு 3 பேர் வாழ்ந்து வர்றாங்க. ஒரு மனிதர் கண்ணு தெரியாதவரு, ஒரு மனிதர் குஷ்ட நோய்க்காரரு, ஒரு மனிதர் வழுக்கத்தல. இவங்க 3 பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா வாழ்ந்துட்டு வரும்போது அவங்கவங்க க க கவலைய சொல்றாங்க. இறைவன் எனக்கு முடிய குடுக்கல. இறைவன் எனக்கு கண்ணு தரல. எனக்கு வந்துகிட்டு உடம்பு ஃபுல்லா குஷ்டமா இருக்குன்னு சொல்லி இப்படி புலம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வானவர்கள் வர்றாங்க. ஒரு வானவர்கள் என்ன செய்றாங்க, மனிதன் தோட்டத்துல வந்து முதல்ல என்ன செய்றாரு, வழுக்க மண்டைட்ட வர்றாரு. வழுக்க மண்டைட்ட வந்து என்ன செய்றாரு, "என்ன உன் பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்? எனக்கு முடி மட்டும் வளர்ந்துட்டா போதும். எனக்கு அதான் பெரிய ஒரு இதாகும்." அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுட்டு, ஒரு என்ன செஞ்சுறாங்க, ஒரு ஆட்ட குடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த இத வச்சு நீங்க உங்களுடைய தேவைகள பூர்த்தி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ட குடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு சிறிய காலம் போகுது. அப்புறம் இன்னொரு மனிதர், அந்த குஷ்டமான நோய்ன்னு சொன்னேன்ல, அந்த மனிதர் இருக்காரு. அப்ப அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு ஒரு வானவர்கள் வர்றாங்க. வானவர்கள் வந்து மனிதன் தோட்டத்துல வர்றாங்க வானவர்கள். வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, "என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த உடம்புலாம் எனக்கு குஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நீங்கிட்டா நான் நல்லா இருப்பேன்." அப்படிங்கிறாரு. அப்போ உடனே என்ன செய்றாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. அவருக்கு அந்த குஷ்ட நோயெல்லாம் போயிருது. அவருக்கு ஒரு மாட்ட கையில குடுத்து, "இந்த மாட்ட நீங்க வச்சுக்கிருங்க. இத நண்டு உங்களுடைய தேவைகள பூர்த்தி பண்ணிக்கிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, போயிடுறாங்க. மனிதன்ற தோட்டத்துல வந்து கொஞ்ச தூரம் போய் மறைச்சிடுறாங்க. 3வது மனிதர் கொஞ்சம் காலம் போகுது அப்படியே. 3வது மனிதர்ட்ட வர்றாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சு அந்த வானவர்கள் வர்றாங்க. வானவர் வந்து அந்த கண்ணு தெரியாதவர்ட்ட கேட்குறாங்க, "உங்களுக்கு என்ன உங்களுக்கு வேணும்?" "எனக்கு 2 கண்ணு தெரிஞ்சா எனக்கு அது போதும். எனக்கு அதே போதும்." அப்படின்னோனே அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. அவங்களுக்கு அந்த 2 கண்ணு வந்துருது. பார்வை வந்துருது. பார்வை வந்த உடனே என்ன செஞ்சுறாங்க, உடனே அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு ஒரு ஒட்டகத்த குடுத்துட்டு, "இந்த ஒட்டகத்த நீங்க வச்சு உங்களுடைய தேவைகள பூர்த்தி பண்ணிக்கங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும்னு" சொல்லி போயிடுறாங்க. போய் கொஞ்ச தூரம் போய் மறைஞ்சிடுறாங்க. பாருங்க அல்லாஹ்வுடைய ஒரு சோதனைய பாருங்க. இவங்க 3 பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதாவது முதல்ல ஆட்ட குடுத்தாங்கல்ல, ஆடு மந்த மந்தே ஆயிருது. ஆடு மந்த மந்தே ஆயி, அவர் நல்ல நிலைமைக்கு ஆயிட்டாரு. 2வது அந்த மாட்ட குடுத்தாங்கல்ல, மாடு வந்து மந்த மந்தே ஆயி, பெரிய செல்வந்தர் ஆயிடுறாங்க. 3வது இந்த ஒட்டகத்த குடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு. அவங்களும் பெரிய ஆயிரக்கணக்கான ஒட்டகமாயி, நெறைய நல்லபடியா இறைவனுடைய புண்ணியத்துல நல்லபடியா இருக்காங்க. 3 பேரும் நல்லபடியா வாழ்ந்துட்டு வர்றாங்க. பாருங்க மலக்குகள் அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. "இறைவா, நான் போய் சோதனை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுமா?" அப்படி. அப்ப அல்லாஹ் உத்தரவு குடுக்குறான். "சரி நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்னு. முதல்ல என்ன செய்றாங்க, அந்த சொட்டத்தலைட்ட வர்றாங்க. வந்து இந்த மாரி நான் என்ன செய்றாங்க, மனிதன்ற தோட்டத்துல ஒரு ஒரு ரொம்ப ஒரு இதாக ஒரு நிலைமையில வர்றாங்க. ஒரு மிஸ்கினுடைய குலத்துல வர்றாங்க. மலக்குகள் வந்து, எனக்கு ஏதாவது குடுப்பா. அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வான்." அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்றாங்க. அப்ப அவரு என்ன சொல்றாரு, அந்த சொட்டத்தலக்காரரு, அதாவது "இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. நான் எதுவும் தரமாட்டேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. இது என்னுடைய அறிவுத்தன்மையால நான் சம்பாரிச்சேன். இதெல்லாம் நான் குடுக்க முடியாதுன்னோனே, உடனே அல்லாஹ் அவங்க வந்து வந்தவங்க மலக்குகள் தானே. ஆனா மனிதன்ற ரூபத்துல வந்திருக்காங்க. உடனே என்ன செய்றாங்க, அல்லாஹ் துஆ செய்றாங்க. "அப்ப நீங்க வந்து பழைய நிலைமைக்கு நீ ஆயிரு." இவங்கள சோதிக்கிறதுக்கு தானே வர்றாங்க அவங்க. இவங்க எப்படி செய்றாங்கன்னு சோதிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு மலக்குகள் வர்றாங்க. வந்து ஒரு பொருள ஒரே ஒரு ஆட்ட குடு. என்னோட கஷ்டம்லாம் போயிரும்ன்ட்டு அவர் மறுத்துட்டாரு. அப்ப பதுவா செஞ்சிடுறாங்க. "நீ பழைய நிலைமைக்கு ஆயிரு." பாருங்க எப்படி இருந்தாரோ அதே நிலைமைக்கு வந்துடுறாரு அந்த சொட்டத்தரகர். இது 1வது. 2வது போறாரு. அந்த குஷ்ண போயிட்டு மலக்குகள் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு போறாங்க. மனிதன் ரூபத்துல ஒரு ரொம்ப ஒரு இதாக போறாங்க. போயி இந்த மாரி "எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணு. நான் ரொம்ப லாங்ல வர்றேன். ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன். ஏதாவது எனக்கு ஒரு மாட்ட குடுத்து எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணும்போது" அவரும் அதே மாரி சொல்லிடுறாரு. "இதெல்லாம் நான் என்னுடைய அறிவுத்தன்மையால நான் சம்பாரிச்சது. இதெல்லாம் நான் குடுக்க முடியாது." அப்போ உடனே என்ன செஞ்சுடுறாங்க, அவங்களும் 2, 3 வாட்டி கேட்டு பார்க்குறாங்க. அதே பதிலே சொல்றாரு. அப்ப என்ன செய்றாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. பழைய நிலைமைக்கு ஆயிடுறாரு. அந்த குஷ்ட நோய்க்காரரு பழைய நிலைமைக்கு ஆயிடுறாரு. அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சு போய் கொஞ்ச தூரம் மறைஞ்சிடுறாங்க. 3வது நபர்ட்ட வர்றாங்க. 3வதுன்னா கண்ணு தெரியாதவங்க. 3வது கண்ணு தெரியாதவங்கள்ட்ட வந்து அதாவது மாணவர்கள் வர்றாங்க. வந்து மனிதருடைய தோட்டத்துல
மனிதன்ற தோட்டத்துல வந்து ஏதாவது நான் ரொம்ப பசியா வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்கேன், ஏதாவது எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கண்ணு தெரியாதவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஒட்டகமும் எனக்கு கண்ணு தெரியாம இருந்தேன், அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்தான், பெரிய செல்வத்தை எனக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கு எத்தனை ஒட்டகம் வேணுமோ நீங்க எடுத்துருக்கோம். இது அல்லாஹ் கொடுத்தது. பாருங்க, அல்லாஹ் தாலா மனிதர்களை சோதிப்பான். அப்ப அந்த வானவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த தோட்டத்தை இது பண்ணிட்டு, நான் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நான் வந்திருக்கேன், உங்களுக்கு ரஹமத்து செய்வான் அல்லாஹ். இப்ப இந்த 3 பேருடைய சம்பாஷணை எதுக்கு உணர்த்துது பாத்தீங்களா? ஏன் இந்த 3 பேருடைய சம்பவத்தை இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, கிதாப்ல எழுதப்பட்டிருக்குன்னா, வாழ்க்கையில மனிதனுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கு. எப்பவுமே அந்த பழசுகளை நினைக்கணும், பழைய வாழ்க்கை நினைச்சு வாழணும். பணம் காசு வரும் போகும், ஆனா இல்ல, இந்த உலகமே ஒரு சோதனையான உலகம். முதல்ல பாருங்க, நம்ம காலையில பார்த்து பார்த்து சாப்பிடுறீங்க, பகல்ல பசிக்குது. பகல்ல பார்த்து பார்த்து சாப்பிடுறீங்க, இரவுல பசிக்குது. இரவுல பார்த்து பார்த்து சாப்பிடுறீங்க, காலையில பசிக்குது. இது என்ன? வெறும் சோதனை. இது சோதனை. அப்ப இந்த வாழ்க்கையே ஒரு சோதனை தான். அதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்து மேல அதிகமாக அன்பு வைக்காத. இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு சோதனை தான், எல்லாமே சோதனை தான். அப்ப இந்த சோதனையிலிருந்து நம்ம பாஸ் ஆயிடும். இந்த சோதனையிலிருந்து யாரு அறிவாளிகள், அறிவு தன்மையை நம்ம யோசனை பண்ணி இதுல இருந்து ஒரு பரீட்சையில பாஸ் ஆயிட்டீங்க, அங்க நிரந்தரமாக இருப்பீங்க. இதுல வந்துட்டு அதாவது இரவு பகல் மாறி மாறி எதுக்கு வருது? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. மனிதனுடைய வாழ்வும் அப்படித்தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் கிதாபுல எழுதப்பட்டிருக்குன்னா, இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு படிப்பினையாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த வரலாறுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது. ஆனா மகான்கள் இதெல்லாம் வந்துட்டு ஒரு துள்ளி கூட இது இல்லாம கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. ஏன்டா இந்த மனிதன் வந்து தடுமாறிடக்கூடாது, இது அழகான முறையில போகணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட சம்பவம் இதெல்லாம். பாருங்க, இந்த 3 பேருடைய சம்பவத்தை நீங்க படிப்பனை பாருங்க. அதுல என்ன செய்யாது, அந்த கண்ணு தெரியாதவர் என்ன செஞ்சாரு, அதை நீங்க இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான், உங்களுக்கு எத்தனை வேணும் நீங்க எடுத்துட்டு போங்கன்றனால அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் பரக்கத்து செய்யறான். அப்ப இது எனக்கு நமக்கு எப்படி இதை உணர்த்துது பாருங்க. நம்ம தர்மம் பண்ணணும், நம்ம இருக்கிறத வச்சு கொடுத்துன்னு வைங்க, பரக்கத்து இருக்கு. அதனால நம்மளுக்கு வெற்றி இருக்குது, இறைவனுடைய கோபத்தை தணிச்சிரும். தர்மம் தலைகாக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த தர்மத்தை நம்ம என்ன செய்யணும், நம்மளால முடிஞ்சது நம்ம இல்லாத எளியதுக்கு கொடுக்கணும். அதனால பாருங்க, இந்த இஸ்லாத்துல வர்ணிக்குது பாருங்க, ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தா வருஷத்துல ஒரு நாள் கணக்கு பார்த்து ஜக்காத்தை நீங்க கொடுங்க. 10 பவுன் நகை, 10 பவுன் நகை அதுக்கு மேல இருந்தா நீங்க அதில் உள்ள கணக்கை பார்த்து இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு, அதுல இருந்து கொஞ்சம் தொகையை எடுத்து மட்டும் கொடு. பாருங்க, இறைவன் அந்த மார்க்கத்தை பாருங்க, எல்லா வகையிலுமே மனிதனுக்கு ஒரு புரஜனமான மார்க்கம் தான் இது. அதுல உங்க குடும்பத்தாருக்கு கொடுங்க. அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்தா ரெண்டு நன்மை இருக்கு. ஒண்ணு குடும்பத்துக்கு செஞ்ச நன்மை, இன்னொன்னு என்ன நன்மை, சதக்கா செஞ்ச நன்மை. அதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவாளி, நபிமார்களும் அறிவாளி, அவங்கள நம்ம கடைப்பிடிக்கணும். இந்த மார்க்கமே மூலிகை தான். இந்த மார்க்கத்தை நீங்க பேச பேச மூலிகை தான். பாருங்க, இந்த மார்க்கம் எவ்வளவு அழகான முறையில வர்ணிக்குது பாருங்க. நீங்க வருஷத்துல ஒரு நாள் கணக்கு பார்த்து, கடன் இருக்கக்கூடாது, சொந்த காசாக இருக்கணும். சில பேர் வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுடைய உழைப்புல இருந்து கொடுக்கணும். அதே மாதிரி கடத்தை வச்சு நீங்க ஜகாத்து கொடுக்க கூடாது. கடத்தைக்குள்ள முதல்ல ஓச்சிட்டு தான் அதாவது 10 பவுன் நகை, அதை நீங்க கணக்கு பார்த்து அப்போ உள்ள காலகட்டத்துல அதை நீங்க கணக்கு பண்ணி கொடுக்கணும். பாருங்க, இந்த இஸ்லாம் மார்க்கம் எவ்வளவு அழகா வர்ணிக்குது பாருங்க. மார்க்கமே நமக்கு கொடுத்தது ஆன ஒரு கிஃப்டான மார்க்கத்தை நமக்கு இந்த கையில கொடுத்துருக்கான். அதாவது நமக்கு எப்படிப்பட்டவன்னா, ஒரு கையில அல்லாஹ், அதாவது இறை வேதம், ஒரு கையில முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம். அதாவது குர்ஆனையும் படிக்கணும், ஹதீஸையும் படிக்கணும். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, என்னுடைய குர்ஆனை நீங்க படிங்க, ஓதுங்க, என்னுடைய நபியை நீங்க கடைபிடிங்க. யாரு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறாங்களோ அறிவாளி. குர்ஆனையும் படிக்கணும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க அதை நம்ம செய்யணும். சுன்னத். நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி அப்படிலாம் அதை செய்ய முடியாது. அந்த மார்க்கப்படிதான் நம்ம நடக்க முடியும். இது அழகான மார்க்கம். ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குது, முழுமையாக இருக்குது, நீங்க ஊத்துனா என்ன ஆகும், வலிஞ்சிட்டு போகும், இல்ல உள்ளது குறையும். இது அழகான மார்க்கம். நம்ம இஷ்டத்துக்கு பேச முடியாது.
பாருங்க இன்னைக்கு மகான்கள்லாம் அதாவது ஹாலிம் பட்டம் ஆபீஸ் பட்டவங்க தான் இன்னைக்கு பயான் பண்றாங்க. அவங்க எல்லாம் சொல்றதுலாம் பொய்யா. பாத்ரூம்ல போகும்போது நீங்க தலையில துண்டை போட்டுட்டு போங்க, இல்ல தொப்பியை போட்டுட்டு போங்க, பெண்களா இருந்தா நீங்க மேல போட்டுட்டு போங்க சொல்றாங்க. ஏன்? உங்களுக்கு ஜின்னுடைய தொல்லைகள் இருக்காது. ஏங்க அவங்க எல்லாம் பேசணும்? என்னங்க பாத்ரூம்ல போகும்போது சும்மா எப்படிங்க போனீங்கன்னாக்க உங்களுக்கு சேஃப்டிங்க. கண்ணுக்கு தெரியாது எதா இருக்குது, அதாவது கண்ணுக்கு தெரியாத வைரஸே இருக்க சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கொசு இருக்குது, பாக்குறதுக்கு கொசு, அதுக்கு தெரியாது வைரஸே இருக்க. அப்ப இறைவன் இதெல்லாம் உணர்த்துறான்ல. வைரஸ் கண்ணுக்கு தெரியாத வைரஸே இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஜின்னுகள் இருக்குது, சைத்தாண்டை ஊசாலாட்டம் இருக்குது. யார் இஷ்டத்துக்கு பேச முடியாது. பெரிய பெரிய மகான்களை பாருங்க, ஒண்ணுக்கு அதாவது அந்த கிதாப ஒரு 20-30 கிதாப படிச்சுட்டு தான் பயான்ல வெள்ளிக்கிழமையில ஜும்மால பேசுறாங்க, டெய்லி பயான் போடுறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுக்கு எப்படி குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணவங்க பெரிய பெரிய மகான்கள். ஒண்ணு முழுமையா நம்ம இறங்கித்தான் அந்த காரியம். ஏன்னா மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும். வாழ்றது கொஞ்ச கால வாழ்க்கைங்க. 60 வாழ போறீங்களா, இல்ல ஒரு 70 வாழீங்களா? ஆனா 80 வயசுலயே உங்களுக்கு நரம்புலாம் வேலை செய்யாது. இஸ்லாத்தை வர்ணிக்கணும். இஸ்லாம் மார்க்கங்கிறது ஒரு அழகான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். பணங்காசை வீட இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களை பாருங்க, நான் அங்க இவ்வளவு வாங்கி போட்டிருக்கேன், இங்க வாங்கி போட்டிருக்கேன். ஆனா அல்லாவுக்காக நீ என்ன வாங்கி போட்டிருக்க? நான் அவ்வளவு சொத்து கட்டி வச்சிருக்கேன், இவ்வளவு சொத்து கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அல்லாவுக்காக நீ என்ன செஞ்சிருக்கா? அத பெரியவங்க பேசியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு நீ என்ன நன்மை செஞ்சேன்னு நீ கணக்கு போட்டு பாத்தியா? நம்ம இன்னைக்கு என்ன நன்மை செஞ்சோம்னு கணக்கு போடணும். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரியவங்க பேசியிருந்தாங்க, நான் அதை போடுறேன் உங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெரியவங்க, தூங்குறதுக்கு முன்னாடி நீ உன்னை பத்தி நீ கேட்டுக்க, உன்னை பத்தியே நீ விசாரணை பண்ணு. நம்ம அவ்வளவு வாங்கி போட்டிருக்கோம், இத்தனை வீட்டை கட்டியிருக்கோம், நான் 10 வீட்டை கட்டி விட்டுருக்கேன், 30 வீட்டை கட்டி விட்டுருக்கோம் நம்ம பேசுறோம். ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு படி நம்ம செஞ்சோமா? வருஷம் ஜகாத்து கொடுத்தோமா? அதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க. கொடுத்தா நீங்க தான் நினைப்பீங்க, சொர்க்கத்துல நிரந்தரமா இருப்பீங்களே, சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க. இந்த 60-70 வாழ்க்கைக்கு நம்ம என்னத்தை கொண்டு போயிட போறோம் சொல்லுங்க? இந்த வீடியோவில் நாங்க பேசுற காரணமே இதனால மனுஷன் கூலி கொடுக்க முடியாது. இறைவன் தான் மனிதனுக்கு அந்த பேசுறதுக்கு கூலி கொடுக்கும். அதான் முகமது நாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நான் உலகத்துல உள்ள மண்ணெல்லாம் எண்ணிடுவேன், நட்சத்திரத்தை எண்ணிடுவேன், வானத்துல இருக்கிற அதாவது இந்த நட்சத்திரத்தை எண்ணிடலாம், அதாவது மண்ணை கூட எண்ணிடுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மரத்துல உள்ள இலைகளை எல்லாம் எண்ணிடுவாங்க. ஆனா அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாங்களே, அவங்க அதை எண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட்ட சொல்லிட்டு போறாங்க, வகி அல்லாஹ்வுடைய உத்தரப்படி வகி வருது. இதை முகமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் ரசூலோட நம்ம பேசுறதுனால எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. இதெல்லாம் சிந்திக்கணுங்க. பாத்திமா நாச்சார் இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஹஜ்ரத் அலி அவங்க என்ன செய்றாங்க, இருக்கும்போது முகமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட இருக்காங்க. சஹாபாக்களோட இருக்கும் போகும்போது முகமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலிலாட்ட கேட்குறாங்க, அதாவது ஞானம்டா வெக்கம்டா என்ன? இது ஹஜ்ரத் அலிலா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அப்ப என்ன செய்றாங்க, உடனே என்ன செய்றாங்க, வீட்டுக்குள்ள போய் பாத்திமா நாச்சார்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வெக்கம்டான ஞானம், அழகுண்டா என்ன? ஞானம். ஞானம்டா எப்படி? அந்த அழகை வந்துகிட்டு அந்த அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, அழகுண்டா வெக்கப்படுறது அழகு. பெண்கள் வந்துகிட்டு சட்டப்படி பார்த்தா மூஞ்ச காட்டி பேசுறது சட்டத்துல இடம் கிடையாது. நீங்க எந்த அதிசயம் கொண்டு வாங்க, வீடியோல பேசும்போது கூட நம்ம கண்ணியம் தான். இந்த இஸ்லாம் மார்க்கம் கண்ணியமான மார்க்கம், அழகான மார்க்கம், மூலிகையான மார்க்கம், எல்லாமே அழகு. வாங்கு சொல்லும் போகும்போது தலையில துண்ட போறது ஒழுக்கம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றான், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். முகமது கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க பேர் வருது. பெண்கள் தலையில போடுறது பெரிய நன்மை. பெண்கள் தலையில சீலை போடுறது நன்மை இருக்குது, பரக்கத்து இருக்குது, கண்ணியம். இந்த இஸ்லாம் மார்க்கமா கண்ணியம் தான். பாத்ரூம்ல போகும்போது நீங்க தலையில போட்டிலாங்க சைத்தாண்டை ஊசால்ட்ட இருக்காது, ஜின்னுகளுடைய ஊசால்ட்ட இருக்காது. அதாவது நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு புரஜனமாக இருக்கணும். வீடியோல பேசினாலும் சரி, நம்முடைய அந்த அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக இருக்கணும். அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க உடம்பு சரியில்லாம
படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, அவங்கள வந்து பார்க்கறதுக்காக பிரியப்படுறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, இந்த மனிதர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த தோழரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க, அவங்கள மட்டும் விட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. அப்ப மறுபடியும் அந்த தோழி பெண்ணு போய் சொல்லுது, அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க, உங்களை பார்த்துட்டு தான் போவாங்கங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்களா, அவங்க ஏதாவது பேசிட்டா எனக்கு மனசுல பெருமை வந்துரும். பாருங்க, இந்த மார்க்கம் பாருங்க, சிந்திக்கிற மார்க்குங்க. அப்போ உடனே என்ன செய்றாங்க, அந்த சகாபி அவங்கள பார்க்கறதுக்காக வர்றாங்க, உள்ள விட்டுறாங்க. அப்ப அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாங்க, அதாவது 11 மனைவிமார்கள்ல நீங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி புகழ்றாங்க. இதுக்கு தான் இவங்கள உள்ள விடக்கூடாதுன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இப்படி பேசுனீங்கன்னா எனக்கு பெருமை வந்துரும். பாருங்க எவ்வளவு அழகா வாழ்ந்துருக்காங்க பாருங்க. பெண்கள், அழகான பெண்கள்லாம் வாழ்ந்துட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் நீங்க சிறந்தவங்க. ரசூலுல்லாஹ் அதாவது இந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல தான் உங்க உங்க மடியில இருந்தாங்க அப்படின்னு பெருமையா பேசுறாங்க. ஆனா இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, இதுக்கு தான் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க பேசினா எனக்கு பெருமை வந்துடும். பாருங்க இதுல என்ன இந்த ஹதீஸ் என்ன உணர்த்துது பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. இந்த இந்த மார்க்கமே அழகான மார்க்கம். இந்த மார்க்கம் மாதிரி நீங்க இந்த உலகத்துல எந்த உலகத்திலையும் பார்க்க முடியாது. இது இந்த வீடியோல பேசுனா கேட்கிறவங்களுக்கு பொறுமை வேணும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பேச 3 மணி நேரம் பேசலாம். இதை பத்தி பேச ஆரம்பிச்சா 3 மணி நேரம் பேசலாம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து அல்லாஹ் ரசூல் படி நாங்க ஈடுபாடு விடுவோம். பாருங்க எவ்வளவு பாருங்க, அவங்கள பத்தி புகழ்ந்தாவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பெருமை வந்துட்டாங்க. அழகான மார்க்குங்க இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்துல கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பெரிய பெரிய மகான்கள் 30 ദിവസം கரைச்சு குடிச்சவங்கள சொல்லிட்டாங்க, பாத்ரூம்ல நீங்க போகும்போது தலையில ஏதாவது போட்டுட்டு போயிருங்க. அழகான மார்க்குங்க அது. நம்மள அழகாக வாழணும், அடுத்தவங்க நம்ம சொல்றதுனால அடுத்தவங்க பின்பற்றி வாழணும், அவங்களும் அழகான முறையில வாழணும். இப்படி வாழும்போது என்ன ஆகுது, இருக்க உங்களுக்கு சிறப்புகள் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.